தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சத்தியத்திற்காகவும் நியாயத்திற்காகவும் தடை செய்யப்பட்ட ஊழியன் என்ற பட்டம் பெற்று தேவனுக்காக தனது ஜீவனையும் கொடுத்த மிஷனரியை பற்றி காண்போம். 1600ஆம் ஆண்டு ஸ்காட்லாந்தில் மிஸ்பர்ட் என்ற கிராமத்தில் ஒரு விவசாயிக்கு மகனாக பிறந்தவர் சாமுவேல் ரூதர்போர்ட். இவர் தேவனை ஏற்றுக்கொள்ளாத நாட்களில் எந்த ஒரு அக்கறையும் இல்லாமல் மனம் போல் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆகிலும் பின்னாட்களில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு, நான் ஒரு மடையன், சூரியன் உச்சியில் இருக்கும்போது அதன் அருமையை அறியாமல் இருந்துவிட்டேன், ஆயினும் பிற்பகலில் இரட்சிப்பின் வாசலை அடைந்தேன் என்று தன் நண்பர் ஒருவருக்கு ரூதர்போர்ட் எழுதினார். 1617ஆம் ஆண்டு எடின்பர்க் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்த அவர் இறையியல் படித்தார். 1627இல் ஆன்போர்ட் என்னும் ஊருக்கு மிஷனரியாக அழைப்பு பெற்றார். அங்கு அவர் செய்த ஊழியம் மிகவும் சிறப்பாய் இருந்தது. மிகுந்த அர்ப்பணிப்போடு மக்களுக்காக அவர் ஊழியம் செய்ததை அவருடைய சபை மக்கள் மறவாமல் தங்கள் நண்பர்களிடம் அவரை பற்றி கூறினார்கள். அநேக ஆத்துமாக்களை அவர் தேவனுக்குள்ளாக நடத்தினார். ரூதர்போர்ட் எப்பொழுதும் ஜெபம் செய்வதிலும் போதிப்பதிலும் வியாதியஸ்தரை விசாரிப்பதிலும் கற்றுக்கொள்வதிலும் எழுதுவதிலும் தன் நேரத்தை அதிகமாக செலவழித்தார். அநேக நாட்கள் இரவில் இயேசுவை பற்றி பேசிக்கொண்டே உறங்கியுள்ளார். இரவில் உறக்கத்திலும் கூட இயேசுவை பற்றி பேசியுள்ளார். இப்படி எப்பொழுதும் இயேசுவை பற்றியே அவருடைய நினைவும் பேச்சும் இருந்தது. ஆன்போத்தில் ஊழியம் செய்து கொண்டு இருக்கும் போது தனது 2 பிள்ளைகளையும் இழந்தார். 1630ஆம் ஆண்டு அவரது மனைவியும் மரித்து போனார். ஊழியம் செய்கின்ற இடம் அவருக்கு வசதியாய் இல்லாத நிலையிலும் வசதியான வேறொரு இடத்தை அவர் நாடியதில்லை. தேவன் தம்முடைய சொந்த கரத்தினாலேயே என்னை இங்கு நாட்டியிருக்கிறார். ஆகவே திராட்சை தோட்டத்தின் எஜமான் என்னை தகுதி உள்ளவன் என்று கண்டு வேறொரு இடத்திற்கு மாற்றும் வரை இங்கேயே அடங்கியிருப்பேன் என்று 1631ஆம் ஆண்டு எழுதினார். அந்நாட்களில் நிலவி வந்த வலுவற்ற இறையியல் கொள்கைகளை தாக்கி ரூதர்போர்ட் ஒரு புத்தகத்தை எழுதி வெளியிட்டார். அதிநிமித்தம் 1636ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 27ஆம் தேதி எடின்பர்க்கில் ரூதர்போர்ட் விசாரணைக்குட்பட்டு ஸ்காட்லாந்தில் போதிக்க கூடாது என்று தடை விதிக்கப்பட்டு அதனுக்கு நாடு கடத்தப்பட்டார். இவரை சிறையில் அடைக்கவோ துன்புறுத்தவோ செய்யவில்லை. ஆகிலும் ஊழியம் செய்யவும் பிரசங்கிக்கவும் தடை செய்தபடியினால் மனதளவில் அவருக்கு மிகுந்த வலி உண்டாயிற்று. அது மட்டுமல்லாமல் தடை செய்யப்பட்ட ஊழியன் என்றும் அழைக்கப்பட்டார். இந்த துயர நாட்களில் இவர் சாமுவேலின் கடிதங்கள் என்ற புஸ்தகத்தை எழுதி வெளியிட்டார். 1638ஆம் ஆண்டு இவரது கொள்கைகள் சரியானது என நிரூபிக்கப்பட்ட பின்பு மீண்டும் ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். 1639இல் செயின்ட் ஆண்ட்ரூஸ் பல்கலைக்கழகத்தில் இறையியல் பேராசிரியரானார். 1644இல் ரூதர்போர்ட் லண்டனில் இருக்கும்போது பிரிட்டன் நாட்டையே கலக்கும் வண்ணம் சட்டமும் இளவரசனும் என்று அர்த்தமுள்ள லெக்ஸ்ட்ரெக்ஸ் என்ற புஸ்தகத்தை வெளியிட்டார். இதனால் தனக்கு ஆபத்துகள் இருந்த போதிலும் மிகுந்த தைரியத்துடன் அரசு மற்றும் திருச்சபையின் அதிகார துஷ்பிரயோகங்களுக்கு எதிராக தொடர்ந்து எழுதி பிரசங்கித்தார். ரூதர்போர்ட்டின் இந்த புத்தகம் ஸ்காட்லாந்தில் தடை செய்யப்பட்டது. 1660ஆம் ஆண்டு அக்டோபர் 16ஆம் நாள் எடின்பர்க்கில் உள்ள சிலுவையில் ரூதர்போர்ட் எழுதிய லெக்ஸ்ட்ரெக்ஸ் புத்தகம் எரிக்கப்பட்டது. 1661ஆம் ஆண்டு மார்ச் 28ஆம் நாள் டிங்கன் பாராளுமன்றம் ரூதர்போர்ட்டுடன் மேலும் 3 கிறிஸ்தவ தலைவர்களை குற்றவாளிகளாய் தீர்த்தது. நீதிமன்றத்தின் அதிகாரபூர்வமான அழைப்பு வந்தபோது ரூதர்போர்ட் மரண படுக்கையில் இருந்தார். நீதிமன்றத்தின் அழைப்புக்கு பதிலளித்த அவர், இந்த அழைப்புக்கு பதிலளிக்க வேண்டியது எனது கடமைதான். உங்களுடைய அந்த நாள் வருவதற்கு முன்பே மிக குறைவான அரசர்களும் வெகு அதிக ஜனக்கூட்டங்களும் இருக்கும் ஓர் இடத்தில் நான் இருப்பேன் என்றார். இயேசுவுக்காகவும் அவருடைய சத்தியத்திற்காகவும் அதிகமாய்
பக்தி வைராக்கியம் காண்பித்த ரூதர்போர்ட் 1661ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் நாள் மகிமை வாசம் செய்யும் இஸ்ரவேலரின் நகரம் என்ற இறுதி வார்த்தைகளை சொல்லி மரித்தார். தேவன் மீது ரூதர்போர்ட் கொண்டிருந்த அசைக்க முடியாத விசுவாசம் அவருடைய எழுத்துகளிலும் பிரதிபலித்தது. தேவனுடைய இறையாண்மையை பற்றி மிக தெளிவாக எழுதினார். வாழ்க்கையில் எல்லாமே தேவனுடைய கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறது என்றும் நமக்கு வரும் துன்பத்தின் மத்தியில் அவரிடத்தில் விசுவாசம் வைக்க வேண்டும் என்றும் கூறினார். சாமுவேல் ரூதர்போர்ட் மிகுந்த நம்பிக்கையும் தைரியமும் உடைய உறுதியான மனிதராய் இருந்தார். தனது வாழ்க்கையை கர்த்தரின் சேவைக்காக முழுமையாக அர்ப்பணித்தார். சத்தியத்திற்காக பல சவால்களை எதிர்கொண்டிருந்தும் தன்னுடைய நம்பிக்கைக்காக சில வேளைகளில் துன்புறுத்தப்பட்டிருந்தும் தனது இறுதி மூச்சு வரை மனந்தளராமல் போராடினார். அவரால் ஈர்க்கப்பட்ட மக்களின் இருதயங்களில் அவர் பேசின சத்தியங்களும் எழுத்துக்களும் இன்னும் நிலை கொண்டிருக்கிறது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. ரூதர்போர்ட்டின் படைப்புகள் சீர்திருத்த இறையியலில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தின. அவை இன்றும் ஆய்வு செய்யப்பட்டு பாராட்டப்படுவது குறிப்பிடத்தக்கது. பிரியமானவர்களே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சத்தியத்தையும் நியாயத்தையும் பின்பற்றுகிறவர்களாய் உள்ளீர்களா? பின்பற்றினால் தைரியமாய் போதியுங்கள். ஆமேன்.